முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி பண்டிட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோதிடராகவும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும் ரிக்கி பண்டிட் உள்ளார். தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் பணி தொடங்கியது. அதிகபட்சமாக கோவை மண்டலத்தில் 12 கடைகள் இன்று மூடப்பட்டன. வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள 276 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கல்வி நிறுவனங்கள் அருகே உள்ள 186 மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 255 மதுக்கடைகள் 2 வாரத்திற்குள் மூடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இரண்டாவது நாளாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். செல்வ பெருந்தகை, திருமாவளவன், காதர் மொய்தீன், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் அவர்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். சென்னை மண்ணடியில் உள்ள IUML கட்சி அலுவலகத்திற்கு சென்ற முதல்வர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தவேக ஆட்சி அமைக்க உதவியதற்காக IUML கட்சி தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் அபுபக்கரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ஏற்கனவே கூறியது போல எப்போதும் உங்களுடன் இருப்பேன். IUML அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்தார். அரசியல் கட்சி தலைவர்களை முதல்வர் விஜய் சந்திப்பது சிறந்த மாண்பு என்றும் அரசியல் நாகரிகத்தை முதல்வர் விஜய் கடைபிடிக்கிறார் என்றும் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜயின் செயல் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று கூறிய அவர் அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைத்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று சில தலைவர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று தனது அன்பை பரிமாறிக்கொண்டிருப்பது தமிழக அரசியலில் வரவேற்கப்பட ஒன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்ற தொடர்பும் எங்கள் ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விஜயை ஆற தழுவி வரவேற்றார். முதலமைச்சர் விஜயின் வருகையால் காங்கிரஸ் அலுவலகத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஏராளமானோர் குவிந்ததால் திக்குமுக்காடிய காங்கிரஸ் அலுவலகம். அதிமுக இரு பிரிவாக பிளவுபட்டுள்ள நிலையில் சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் பூங்கொத்து கொடுத்து சி.வி. சண்முகம் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்டோர் விஜயை வரவேற்றனர். சி.வி. சண்முகமணி தரப்பைச் சேர்ந்த 28 MLA-க்கள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். MLA-க்களை சி.வி. சண்முகம் மற்றும் SP வேலுமணி முதல்வர் விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. வாசலில் காத்திருந்து முதலமைச்சர் விஜயை திருமாவளவன் வரவேற்றார். முதலமைச்சர் விஜயும் திருமாவளவனும் பரஸ்பரம் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டனர். 17வது சட்டப்பேரவையின் நிரந்தர சபாநாயகராக தவிக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வாகி இருப்பதாக பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்தார். ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு திரு மு ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். சபாநாயகராக தேர்வான ஜேசிடி பிரபாகர் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பின் சட்டப்பேரவையில் முதல் முறையாக விஜய் உரையாற்றினார். பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. சட்டப்பேரவையில் அனைவரும் சமம் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கருத்துகள் சமமாக மதிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். ஜனநாயகத்தின் இதயமாக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். தவிக எம்எல்ஏக்கள் சபாநாயகருக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பேரவையின் மாண்பை சபாநாயகர் காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன். நாட்டு மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சியில் பெற்றுள்ளார்கள் என்பது போல இந்த அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் கூறினார். உறுப்பினர்களின் கருத்துக்கு சம வாய்ப்பு அளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்படும், அல்லவை நிராகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். சினிமா மற்றும் அரசியல் மேடைகளில் குட்டி கதைகளை கூறி வந்த முதலமைச்சர் விஜய்
பேரவையில் முதல் முறையாக வரலாற்று கதையை கூறினார். மரபுபடி சபாநாயகரை இருக்கையில் அமர வைப்பது குறித்து முதல்வர் கூறிய கதையால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. பேரவையில் மற்ற கட்சிகளின் பலம் அதிகம் இருப்பதே மக்கள் தீர்ப்பு என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் குரல் பேரவையில் அதிகம் ஒலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளை அரவணைத்து சபாநாயகர் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்டது போல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லோருடையும் மிகுந்த அன்போடு பழகக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்த நாகரீகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்று உதயநிதி வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம். முதலமைச்சர் விஜய், பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அரசு நடத்துவதில் திமுக தான் சீனியர், எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. திமுக தலைமையில் தேர்தலை சந்தித்த தோழமை கட்சிகளின் ஆதரவோடு அமைந்துள்ள புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் என்று உதயநிதி கூறினார். சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்காததை அவர் குறிப்பிட்டு பேசினார். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது தமிழக மக்களிடம் கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அரசு நிகழ்ச்சி மற்றும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தள்ளி போவதை அரசு அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசினுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் இந்த பேரவையில் நடப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்க்கட்சி அமைந்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும்படி எங்களின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில அதிக உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி வரிசையில அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்க்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. புனிதமான இருக்கையில் அமர்ந்துள்ள சபாநாயகர் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே தராசு போல் செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகளை பேச எதிர்க்கட்சிகளுக்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிடும் தங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.